டிஎன்பிஎஸ்சியில் உறுப்பினர் பதவி வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் வசூல் செய்து மோசடி செய்த நபர் நாமக்கல் குற்றப்பிரிவு போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். அரசு கல்லூரி பேராசிரியரிடம் 2 கோடி ரூபாய் மோசடி செய்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மோசடி நபரின் பின்னணி என்ன? ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரத்தைச் சேர்ந்தவர் 48 வயதான சுரேஷ்குமார். இவர் தனியார் கல்லூரிகளில் பேராசிரியர் மற்றும் முதல்வராக பணியாற்றி வந்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சியில் தனக்கு பழக்கம் இருப்பதாக சுரேஷ்குமார் கூறியுள்ளார். டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் பதவி வாங்கி தருவதாகவும் தனக்கு நெருக்கமானவர்களிடம் தெரிவித்துள்ளார். இதனை நண்பர்கள் மூலம் அறிந்த நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தையைச் சேர்ந்த அரசு கல்லூரி பேராசிரியர் மாணிக்க வாசன் தனது மனைவிக்கு டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் பதவி வாங்கி தருமாறு சுரேஷ்குமாரை அணுகியுள்ளார். இதற்காக சுரேஷ்குமார் கேட்ட 2 கோடி ரூபாய் பணத்தையும் மாணிக்க வாசகன் வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்ட சுரேஷ்குமார் உறுப்பினர் பதவி வாங்கி தராமல் தொடர்ந்து இழுத்தடித்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ள மாணிக்க வாசகன் நாமக்கல் மாவட்டம் குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஈரோட்டில் வைத்து சுரேஷ்குமாரை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சென்னையைச் சேர்ந்த ஒருவர் மூலம் டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் பதவி வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பல கோடி ரூபாய் வசூலித்தது தெரிய வந்துள்ளது. சேலத்தைச் சேர்ந்த பெண்ணிடம் 1 கோடி, தருமபுரியைச் சேர்ந்த ஒருவரிடம் 70 லட்சம், திருச்செங்கோட்டைச் சேர்ந்த ஒருவரிடம் 1 கோடி, சென்னையைச் சேர்ந்த ஒரு நபரிடம் 50 லட்சம் என பலரிடம் பணம் பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் பதவி வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட சுரேஷ்குமாரிடம் குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சுரேஷ்குமார் அளித்த தகவலின் அடிப்படையில் சென்னையைச் சேர்ந்த நபரையும் கைது செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளனர். சென்னையைச் சேர்ந்த நபர் சிக்கினால் டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் பதவி மோசடி தொடர்பாக மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.